was 186. I took 1 gram metformin. Anybody, even the simple person can understand I am a diabetic patient. Now from 8 o'clock to tomorrow morning 8 o'clock I will be in medical leave. I was like that. We will go because we realize that we don't have any security here. Please let us go. I will inform governor and I will leave with secretary and all my team. So I am அங்கே பார்லிமெண்ட்டில் இப்போ கதைப்படுது சொந்தமெண்டா அங்கே பார்லிமெண்ட்டுக்கு வாங்க பார்லிமெண்ட்டில் கதை அங்கே ஹைட்டுக்கு பிரச்சனை தீபம் மற்றது வேறு ரணேஸ்வர் டைம் இது போயிட்டு அதை கூட்டம் அங்கே வாங்குவோம் அங்கே கதைச்சிட்டு இப்போ என்ன லீவ் போட சொல்லியிருக்கேன் லீவ் போடுறது புத்தகம் இருக்கல அங்கே அப்போ எங்கள் ஏஎஸ்பி சார் தான் வந்துருந்தவர் இதே பார்லிமெண்ட்டில் கதைச்சி பிரசிடண்டோடையும் கதைச்சி சட்டப்படி நான் சுப்ரீம் கோர்ட்ஸ்லையும் போனாலும் நான் தான் எம்எஸ் මේක තීන්දුව තීරණය ගන්න පුළුවන් වෙන්නේ. என்னில நம்பிக்கை வச்சு இந்த போராட்டத்தை நிறைவு செய்யுங்க. நான் திரும்பி உங்கள்கிட்ட வருவேன். எந்த பிரச்சனையும் இல்லை என்றது நீங்க உங்களோட வாயில சொன்னா அவையில் இத்தப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் அப்ப இவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் நான் ஒருத்தரை கூட சாவிடையில ஆனா 25 டாக்டர்ஸும் பிடியா இருக்கட்டும் யாரும் எல்லாரும் போய் அங்க நின்றவே செட்டா என்ன பிரச்சனை கூடுமாண்டு நான் யோசனை எந்த கையால ஒருத்தர் சாகக்கூடாது 3 நாள் நான் சாப்பிடதான் பார்த்தேன் நினைக்கிற யாழ்ப்பாணத்துல 30 வருஷம் செத்து தான் போனாங்களே ஒழிய நாங்கள் ஒரு நாள் அழிஞ்சு போயில யாழ்ப்பாணம் தமிழ்டா அதாவது நான் சொன்னேன் தற்பொழுது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக திருமணவில் வைத்தியசாலையினுடைய பயணம் பெறுகின்ற மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் ஒரு வைத்தியசாலையை பொறுத்தவரையில் மிக முக்கியமான நபர் என்பவர் அந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற வருகின்ற நோயாளி. எங்களுடைய கோரிக்கையும் நோயாளிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த ஆதார வைத்தியசாலையை பொறுத்தவரையில் இதனால் பயன்பெறுகின்ற நோயாளிகள் என்றால் வடமராட்சி கிழக்கிலிருந்து இங்கே பூனரியிலிருந்து சரசாலையிலிருந்து நாவற்குடியிலிருந்து அவ்வளவு பரந்த பிரதேசத்திலிருந்து வருகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். எங்களுக்கு பொறுத்தவரையில் இந்த வைத்தியசாலையினுடைய இயல்பு நிலை வளமைக்கு திரும்ப வேண்டும். அதே போல இங்கே சிகிச்சைகள் எல்லா நோயாளிகளுக்கும் ஒழுங்கான முறையில் கிடைக்க வேண்டும். வைத்தியசாலையினுடைய வளங்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். எதுவுமே வீணடிக்கப்படக்கூடாது. அது தவிரவும் நோயாளிகள் இங்கே கிடைக்கக்கூடிய வைத்திய வசதிகளுக்கு பதிலாக வேறு இடங்களுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு செல்வதற்கு நிர்பந்திக்கப்படக்கூடாது. ஆகையினால் எங்களுடைய இந்த போராட்டம் இன்றைக்கு இந்த வைத்தியசாலையை பொறுத்தவரையில் மிக முக்கியமான நபர் அந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற வருகின்ற நோயாளி தான் என்ற அடிப்படையில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது யாருக்கும் எதிரானதோ அல்லது யாருக்கும் ஆதரவானதோ அல்ல. இது நோயாளிகள் நலன் சார்ந்த ஒரு போராட்டம். ஆகையினால் இந்த போராட்டத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு எங்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்தில் சின்ன வயசுல தம்பி திறக்கிறது We have been
Split jam. Dalam tunai. No, I got I just want to take one day medical leave from today, tomorrow, and I want to apply leave even go to my home. So, even when I have to inform the ministry, now he has any communication within the hospital, please remove him from the premises, otherwise I will leave, I can't tolerate this. Now he came here, threatened me and abused me. So I can't tolerate these things. So you observe that myself, health secretary, we were there throughout the hospital last night. We don't want to stay here. I'm the commissioner director, he is the health secretary. We could have easily appointed someone else here. He can luckily enjoy there and see what's happening here. So we didn't come to that position because of the people. So if you are treating like that, we will go because we realize that we don't have any security here. Please let us go. I will inform governor and I will leave with secretary and all my team. So that's why I came with him. Because I told him to move from here. That's why I came with him. He doesn't have any legal rights to stay here. Actually, we don't know about that. This is about the Yes, I am the department head. Yeah. Please believe me. I will have problem with you all and myself. Because actually, so I also didn't sleep since last week. Yes, I understand. So not only you, That's my entire business. police department, Yeah, of course, yeah. Now see, in other now, posts, yeah. entire other. There are more than So he is 100 giving that much of trouble Yeah. to the. Yeah, Dr. We'll do that. You saved people for 3 days when you were strike. Remember that. Okay. Second thing is, let me talk 1 second, sir. Okay. Legally, I was not on duty yesterday, but I saved the people. I saved the people for 3 days without eating, even though I am a diabetic patient. Today morning 8 o'clock my work starts. Legally, I informed him I have the records of calling. I am going to take a medical leave for a day. So today I am on medical leave and I will be in the quarters. So if you want to talk legally, I will also can talk legally. Also, I will be in the quarters for 24 hours because I am very much threatened by the PD and rest of the people. And he said I am threatening him. So you can see who is threatening whom, who is relaxed and who is kind of agitated. So today morning 8 o'clock, tomorrow morning 8 o'clock, I am on medical leave because I am a diabetic patient. So that's what I wanted to show my 186 blood sugar. Yeah, but, Right? but they arrange everything, medicine, Yes, everything, they arrange sir, you are hospital. saying, sir, Because when I come I to the done the ECU, medicine. they arrange everything. Yes, You can do that, no problem. let me talk. To check You my talk to blood. them, I will know. You can carry on. Sir, I checked the blood sugar. It was 186. I took 1 gram metformin. Anybody, even the simple person can understand I am a diabetic patient. Now from 8 o'clock to tomorrow morning 8 o'clock, I will be in medical leave. I was supposed to be in the quarters because it's my own risk to travel to Colombo. If somebody bomb me in the road because of any election or something political reason, I will be dying. But I am more than happy to bring my body here and burn. But the second thing is, sir personally asked me, if I am staying here, the problem will be escalated. Yeah. So, sir asked me personally to make public peaceful things, isn't it, sir? Environment, yeah. Yes, Yeah. make a public environment. This is a hospital. This is not a school or this is not a university or anything to strike and break things and things. This is a hospital. If the things is going on for today or tomorrow, if I am alone here, I will manage all the patients. That's why I did for 3 days. But if I am leaving here, another doctor should come and work, isn't it, sir? Yeah. So they are willing to come and work here and they want me to go out. So unfortunately, for this 24-hour period, I am not supposed to go. I can talk legally, but to make the things cool down, every people, even who are protesting outside, I don't want them to even get a small stretch, isn't it, sir? Yeah, definitely. Yeah, so they want to go home, and then I can go. I can get a leave and stay at home. I don't have to go anywhere. Meantime, the things will be settled in a higher level, like the Yeah, president and things. That the That's things will be right. settled. I will be served peace, isn't it, sir? Yeah. I'll be served peace, and those doctors who thinks they have the rights, they will be also served peace. That's what Sir came personally. Sir has done nothing to me. Sir spoke to me like my father. Came to me, and then I saw him. I have no water. When I was coming, you were coming. I was bathing, isn't it, sir? Yeah. Right. So I was with a towel. So then Sir gave me 10 minutes to quickly get it up. I can't come with a towel and go out. So then I came and got the medicine and went. Now I am asking Sir,
get it, ask Dr. Patrana also to be very patient. He's seeing it and being very patient. My legal rights to be preserved. He can't say which is my legal right. I have the right. Even if I say something, he say something. The courts will decide, sir, who have the rights. At this moment, I have the right to write in the book. Unfortunately, today they are strike. There's no book. So sir has promised me. Sir will witness whatever the things in the courts, saying that he is also a human being now. Saying that there was no book, no sir. At the time we don't have the book because the office is closed. So sir has asked me to come and give me the media release, saying that there is no problem at this hospital. Media, this thing I told you to come and... Speak to the PD, and the PD has reviews. Dr. Saman Patra, who is not a medical administrator, we came to the medical administration through the committee medicine, that's the thing. So now it's over. I will listen whatever sir says to save the people. Isn't it, sir? Right, thank you so much. ஒரு கேட் அந்த கேட் தான் பார்லிமெண்ட் இந்திய கதைப்பை கொண்டு கேட்டான் இல்லை இந்திய கதைக்கு இல்லாத பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு ஓடியா இங்கே அவன் என் ஃப்ரெண்ட் வரணும் அவனை விடுவோம் அப்போ என்னென்றால் இப்போ அங்கேருந்து போகிறது வந்து எனக்கு மேலே இதில் இருந்து அங்கே பார்லிமெண்ட்டில் இப்போ கதைப்படுது இது இப்போ சொந்தமெண்டா அங்கே பார்லிமெண்ட்டுக்கு வாங்க பார்லிமெண்ட்டில் கதை பண்ணிட்டு அங்கே காய்ச்சல் பிரச்சனை தீபம் மற்றது வேறு ரணேஸ்வர் டைம் இது போயிட்டு அது பார்லிமெண்ட்லையும் சொல்லியிருக்குது சரிதானே இப்போ அதால் இப்போ பிரச்சனை படாமல் ஏன் டாக்டர் எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி கதைக்க முடியாது கரெக்ட் நான் 10 நிமிஷம் ஃபுல்லாக எடுத்து கதைக்கிறேன் எனக்கு சட்டப்படி அடிச்சு தூக்கினா கொஞ்சம் வெளியே வந்து முன்னுக்கு பாருங்க சார் கேட்டுக்கு பாருங்க இல்லை பார்லிமெண்ட்ல பிரச்சனை அங்கே போய் கொண்டிருக்கு பார்லிமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை வந்து இன்றைக்குமே எல்லாரும் காய்ச்சி கொண்டு வந்தாங்க என்னோட பிரசிடென்ட்லேருந்து எல்லாருமே காய்ச்சிட்டாங்க அப்போ இப்போ வந்தப்போ நாட்டில் வேறு ஸ்ட்ரைக்கெல்லாம் போய் கொண்டு இருக்குது அப்போ நாடு ஃபுல்லாக குழம்பிட்டான்னு சொன்னால் அது வந்து இப்போ ஒரு அரசியல் பிரச்சனையாக போயிருந்தானே அதால் இப்போ என்ன சொல்லிட்டு கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே வாங்குவோம் அங்கே கதைச்சிட்டு இப்போ என்ன லீவ் போட சொல்லியிருக்கணும் லீவ் போடுறது புத்தகம் இருக்கல அங்கே அப்போ எங்களோட ஏஎஸ்பி சார் தான் வந்துருந்தவர் சார் வந்து எனக்கு ஃபுல் ப்ராமிஸ் தந்தவர் அதாவது வந்து நான் லீகலாக அந்த புத்தகத்தில் சைன் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ பிடி சாரோட காய்ச்சி நான் அந்த ரெக்கார்டும் முதல் நான் தந்திருக்கிறேன் பிடி சார் என்னென்னா நீ வெளியே போக நான் தெல்லத்துவம் மட்டும் தான் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் சமன் பாத்திரனா சார் பட் எனக்கு என்னோட சார் எஸ்எஸ்பி சார் சொன்னவர் என்றால் இப்போ இது கொஞ்சம் கூட பிரச்சனை பாடியால் பார்லிமெண்ட் அங்கேருந்து கோல் வந்தது எனக்கு பார்லிமெண்ட்டில் இந்த விஷயம் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் நான் இப்போ வந்து சட்டப்படி இந்த செகண்ட் நான் தான் எம்எஸ் என்ன புத்தகத்தில் சைன் பண்ணல இந்த இதை விட்டுட்டு போயில இப்போ பிடி சமன் பாத்திரனா வந்து சார் சொல்லி கொண்டிருக்கேன்னு சொன்னால் தான் எம்எஸ்ன்னு சொல்லி கொண்டிருக்கிறார் அது வந்து கோர்ட்ஸ் தான் தீர்மானிக்கணும் யார் எம்எஸ்ன்றது இப்போ நானும் இந்த விருப்பத்தை சொல்லி கொண்டிருக்கேன் நீங்கள் உள்ள சொல்லலாம் நீங்கள் தான் எம்எஸ்ன்னு சொல்லி அதால் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த பிரச்சனையை பார்லிமெண்ட்டாக கதைக்கும் பிறகு நாங்கள் இப்போ நானும் நிற்க நீங்களும் கூட யாராவது ஒரு பிரச்சனை ஒன்று கூடி தச்சமயம் வந்து இதில் ஒரு ஆளுக்கு உயிரோடு வந்தால் என்னால் அப்போ ஒரு இதுக்கும் ஒன்றுமே நடக்கக்கூடாதுன்னு நான் මම negotiate කරේ දෙමන කියන්නේ ඔතකොට මේ හොස්පිටල් එක ඇතුළේනේ ඔතන මටත් හොඳ නෑ මේ ප්‍රශ්නයක් කරලා කෑ ගහන්න එපා අපි පීස්ෆුල් ලිවිං කරමු පැහැදිලිනේ මම උදේ කිව්වනේ මම කියලානේ ආවේ පැය දෙකෙන් වැඩේ කරනවා කියලා රයිට් සර් சொல்றேன்
5 பேரும் இப்படி செய்ததே 3 நாள் செய்து சாவிட்டதே பிள்ளை நானும் அதே பிள்ளையை விடக்கூடாது மமத்தை வரதக்கரண்ட் பேனிஸ் ஏகுள்ள கரப்பு வரத மமத்தை நீங்கள் தான் திரும்பி எம்எஸ்ஆ விரிவியல்ன்றதுக்கு என்ன உத்தரவாதம் எங்கட மக்களுக்கு வாய் மூலம் உத்தரவாதம் சொல்லியிருக்கணும் இதே பார்லிமெண்ட்ல கழிச்சு பிரசிடண்டோடையும் கழிச்சு சட்டப்படி நான் சுப்ரீம் கோர்ட்ஸ்லயும் போனாலும் நான் தான் எம்எஸ் මේක තීරණය ගන්න පුළුවන් වෙන්නේ මේකට කාටද ගන්න බෑ ගන්න වෙන්නේ පාර්ලිමේන්තු එකෙන් හරි අමාත්‍යතුමාට හරි තමයි මේ තීරණය சார் சொல்றாரு பிடி சார் வந்து ஒரு நிமிஷத்துல நீ எம்எஸ்எல்னு போயிடல சட்டம் இல்லை தானே அது பார்லிமெண்ட்லயோ ஜனாதிபதியோ அல்லது வந்து நீதிமன்றத்திலேயோ தான் இதை கழிச்சு யார் எம்எஸ் யார் எங்க போறது யார் பண்றது டிசைட் பண்ணலாம் இப்போ சட்டப்படி நான் தான் எம்எஸ் சட்டப்படி நான் சாருக்கு முன்னாடியே மற்ற இதுவும் தந்துருக்கேன் நான் எம்எஸ்ஆ லீவு போட்டுட்டு அங்கே போய் கதைச்சு போட்டு வரேன் ஓகே சரி எல்லாம் சரி நாங்கள் அதை எங்களை செய்ய வேண்டிய ஒன்று தானே இன்றைக்கு இந்த இல்லை நான் அதை இப்போ கேட்கல இப்போ நாங்கள் கேட்குறது இன்றைக்கு இந்த மக்கள் உங்களுக்கான போராட்டம் செய்து கொண்டிருக்கீங்க நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க இவ்வளோ நேரம் ஸ்டாண்ட் பைல நாங்கள் இப்போ சொல்கிறேன் என்னென்னா எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த மக்களுக்கு நீங்கள் இந்த போராடிய மக்களுக்கு ஒரு நன்றியையும் நான் திரும்பி வருவேன் என்ற உங்களோட வாயாளர் கூறிட்டு இந்த போராட்டத்தை நீங்கள் நிறைவு செய்யுங்க என்னில நம்பிக்கை வச்சு இந்த போராட்டத்தை நிறைவு செய்யுங்க நான் திரும்பி உங்கள்கிட்ட வருவேன் எந்த பிரச்சனையும் இல்லை என்றதை நீங்கள் உங்களோட வாயால சொன்னால் அவையில் இதுவரைக்கும் தெரியாது அந்த உறுதியை நீங்க பப்ளிக் கொடுக்கணும் நேற்று 8 மணில இருந்து உங்களுக்காக ஸ்டாண்ட் பை நின்றது அந்த பப்ளிக் வந்து எனக்கு செய்த உதவியை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் சட்டப்படி என்ன திருப்பி வர பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அது நீ உங்களோட டிமாண்ட் என்னவோ அது எங்களுக்கு வையுங்க பொதுமக்களுக்கு இயன்ற அளவு நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாம இப்ப கலைஞ்சு சரிதா நீங்க வெளிக்கிறதுல விருப்பமில்லை தானே நீங்க இப்ப செய்ய வேண்டியது இது ஒரு தடவை நாங்க வரையில நீங்கள் உள்ள வெளியே போக வேண்டாம் சரியான கேட்டுக்குள்ள நின்று சனத்துக்கு நான் அந்த கேண்டிஸ் கொடுத்தெல்லாம் உங்களோட நிலவரத்தை சனத்துக்கு சொல்லுவோம் இதை சேருக்கு வடிவா சொல்லுவோம் நான் ડોક્ટર ළඟට ආවිලා ડોක්ටර්ට බොහොම ළඟ වෙලා සහෝදරයා වගේ කතා කරලා ඔතකොට රයිට් නමුත් ඕගොල්ලෝ මම කියන එක ආවෙ නැතුව පාර බස්ටේනායි මහජනතාවට මම උසාවියට ගියා නම් ඕගොල්ලෝ මේ අවුරුද්දම උසාවියට හැම මාසෙම උසාවිය යනවා one more thing ડોක්ටර් කියන්න මේකක් කියලා මට මගේ පස්සවල ඔව් අන්න ඒක තමයි සතුටට කියන්නේ ඒක சாதாரணமான போலீஸ்ன்றது கடமையை தான் செய்கிறது சரிதானே போலீஸ் வந்து வேறையாட்ட உந்துதலால தான் சொல்லி பணத்து கூட செய்யறன்னு சொல்லி போலீஸ்காரன் மனுஷர் தானே மச்சான் இந்த அப்பாவும் ஒரு போலீஸ் தான் මගේ කාරණේ හරි මගේ තාත්තත් පොලිසියේ මගේ තාත්තත් පොලිසියේ අන්න ඒක තමයි මම කියන්නේ මේගොල්ලෝ ඕගොල්ලෝට ගහලා ඒකට ඕගොල්ලෝ මේගොල්ලෝ තමයි මේ නුකුසාව යන්නේ වෙන කවුරුත් යන්නේ නැහැ ඒ නිසා පොලිස්ට සපෝට් එකක් දෙන්න போலீஸ் வந்து நல்ல சப்போர்ட் வந்து கொடுங்க நான் போகிறது வந்து பார்லிமெண்ட் இந்த விஷயத்தை கதைச்சி வந்து ஒன்று திருப்பி வரேன் எனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கடைசியாக இந்த ஹாஸ்பிட்டல் இல்லையண்டா நான் விட்டுட்டு வெளிநாடு போகிறேன் சரிதானே அட்மினா வேலை செய்ய மாட்டேன் வேலை செய்ய மாட்டேன் நீங்க வெளியே போனாலுமே இதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்ச தப்பு நீங்க அடுத்து நாளா வந்து நீங்க ஒரு தரம் இதுல வர மாட்டேன் இதுல உள்ள ஒரு தரம் வர வேண்டாம் டாக்டர் மட்டும் நான் மட்டும் கூட்டிக் கொண்டு போலீஸ் அப்போ என்ன உண்மையாவே பாசமண்ட ஒரு நிமிஷம் எனக்கு யாரை கொடுப்போம் அதே நான் ஜாழ்ப்பாணத்துல பிறந்த ஜாழ்ப்பாண தமிழன் சரிதானே உங்களுக்கு எனக்காண்டி நீங்கள் இன்றைக்கு சாகரத்துக்கு ரெடியா இதுல நிக்கிறீங்க சரிதானே நான் அது இந்த உயிர் போனாலும் மறக்க மாட்டேன் எனக்கு இப்ப அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லி இருக்கணும் இந்த பிரச்சனையை பார்லிமெண்ட்ல கிடைக்கிறோம்னு சொல்லி இருக்கணும் சரிதானே அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லி இருக்கணும் அங்க கடைச்சு
இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்து தரேன் சொல்லி இருக்கணும். சரிதானே? இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் இது கதைக்கலைன்னு சொன்னா நான் இதை வின் பண்ண இயலாது. சரிதானே? சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் அப்ப இவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் நான் ஒருத்தரை கூட சாவிடையில. ஆனா 25 டாக்டர்ஸும் பிடியா இருக்கட்டும் யாரும் எல்லாரும் போய் அங்க நின்றவே செத்தா என்ன பிரச்சனை கூடுமாண்டு நான் யோசனா எந்த கையால ஒருத்தர் சொல்லக்கூடாது 3 நாள் நான் சாப்பிடதான் பார்த்தேன். உண்மையாவே இல்லை உங்களுக்கு அன்பு இருந்தேன்டா எனக்கு நான் பாக்குறேன்னு சொன்னா பிரச்சனை போடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் எஸ்எஸ்பி சார் எஸ்எஸ்பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கழிச்சவர். அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பப்ளிக்கும் பாவம். இது உண்மையாவே பேருந்து ஒரு பிரச்சனை ஆகினாட உங்களுக்கு ஏதாவது கூட நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூட நடக்கும். நான் உண்மையா போலீஸ் என்றது எங்கள்ல ஒரு ஆக்கள் தானே. சரிதானே? சாதாரண மனுஷர் தானே நான் யூனிஃபார்ம் போட்டு பண்ணிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிற ஆரம்பிச்சேன். அதாவது தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. போலீஸ் சொல்றது என்னன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிட்டு பார்லிமெண்ட்ல போய் கதைச்சிட்டு வாங்க டாக்டர்னு சொல்லி அங்கேயும் என்னோட எல்லாருமே கதைச்சு நான் பெரியாக்க நான் பேர் சொல்லல அங்க வாங்கோ. இப்ப பார்லிமெண்ட்ல கதைப்பட்டு கொண்டு இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவோம். ஆனா நான் ஏமாற்றப்பட்ட இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் ஒன்றையோட சொல்றேன். நான் டாக்டரா வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டேன். நான் எங்கேயாவது போயிடுவேன். சரிதானே? அது வேற நான் போய் பார்லிமெண்ட் இப்போ சட்டப்படி நான் தான் எம்எஸ் உங்களுக்கு நீங்க நிக்கிறீங்க என்ன கொஞ்சம் கூட மாட்டீங்க கவுனியா தான் போலீஸ் பாதுகாப்பு வைக்கல வந்து போலீஸ் பாதுகாப்பு 2 தடவை உண்டு. நான் சொன்னால் அந்த போலீஸ்காருக்கு இன்னும் 2 பேரை பாதுகாப்பு போடுங்க. யாழ்ப்பாணத்துல நான் நிக்கிற சவுட்ல இல்ல குடும்பல இல்ல நான் நிக்கிற யாழ்ப்பாணத்துல 30 வருஷம் செத்து தான் போனோம். நாங்களே ஒழிய நாங்கள் ஒரு நாள் அழிஞ்சு போயில எனக்காண்டு இதுல நின்ற எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு ஆளை வந்து வீட்டுல கதைச்சு இந்த கிட்டத்தட்ட இந்த போன்ல ஒரு 50,000 மிஸ் கால் இருக்குது. ஒவ்வொரு ஆளை வீட்டுல வந்து நான் கதைச்சு உங்களுக்கு நன்றி கூறி நான் போவேன். எனக்காண்டி ஒரு உதவி செய்யுங்க. என்ன பத்திரமா கொண்டே வவுனியா வரைக்கும் விடுங்க. போலீஸ்கிட்ட கேட்கல பத்திரமா வந்து விட சொல்லி உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நான் பார்லிமெண்ட் போய் என்ன அரசியல் விரதெல்லாம் கேட்கல. நான் டாக்டராகவே சாவரமாட்ட ஆசைப்படுறேன். நான் டாக்டரா இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன். 25 வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் மச்சான். சரிதானே? நான் இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன். ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் விட்டு போட்டு போய் பிரைவேட்ல செய்ய மாட்டேன். இதுல நான் இந்த உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது நடக்காது. செத்தா இது நான் போய் வந்தா செத்தா பொடியை கொண்டு சாயத்தில் நடுவில் வச்சு நிக்கணும். வேற ஒருத்தரையும் கொடுக்க கூடாது. நீங்களா வேணா பாதுகாப்பு கண்டு போக முடியாது. ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்காண்டியடா போலீஸோட சப்போர்ட் பண்ணுங்க. அதை எங்கிட்ட அடே உங்களை வந்து பாருங்க இந்த 3 நாள்ல நான் போயிருப்பேன். இப்பவே போயிருப்பேன். முடிஞ்சே செய்வேன் சொன்னாட்டா வேணுமெண்டா போய் வீடியோ எடுத்துப்பார். நான் கூட பேட்டி எடுத்துப்பார். யாழ்ப்பாண தமிழண்டா அதாவது நான் சொன்னேன். டாக்டர் நம்பல நம்பித்தானே அங்க உத்தியோகத்தில் உயிரோட ஒரு ஹாஸ்பிட்டலையும் வேலையை மாட்டான். என்னால இதுவரைக்கும் ஒருத்தர் மக்களிடம் கதைச்சு
இந்த சாவகச்சேரி பிரதேசத்தில் உள்ள ஆதார வைத்தியசாலையினுடைய நிலைமை தொடர்பாகவும் இந்த வைத்திய அத்தியட்சருக்கான கான்சர் தொடர்பாகவுமான பிரச்சனை, அதே போல வைத்தியசாலையினுடைய தரப்படுத்தல், அதே போல வைத்தியசாலை இயங்க நிலைக்கு வருதல் தொடர்பான பிரச்சனைக்கு எதிராக ஸ்தம்பிதமடைந்திருந்த வைத்தியசாலை இயங்க வைக்கும் மூலமாக இன்று ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று பொதுமக்கள் அணிதிரண்டு செய்திருந்தார்கள். அதாவது வைத்தியசாலைக்கு முன்பாக உண்மையிலே ஒரு குறுகிய நேரம், உதாரணமாக நாங்கள் யாருமே இந்த அழைப்பை ஒருவருக்கொருவர் விடவில்லை. ஒரு சிலர் இந்த துண்டு பிரசங்களை மட்டும்தான் வழங்கினார்கள். மற்றவர்கள் சிலர் தங்களுடைய வாய்மொழி ஊடாக இந்த பொது அமைப்புகள், பொது நிறுவனங்கள், இந்த வர்த்தக அமைப்புகள் எல்லோருமாக சேர்ந்து தாங்களே இந்த அநீதி நிகழ்கின்றது. இந்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், இந்த அநீதிக்கு ஒரு நீதியை நாங்கள் தேட வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் வருகை எல்லா தரப்பினரும் இணைந்து அழைத்திருந்தோம். அந்த அழைப்பை ஏற்று எண்ணில் அடங்காத மக்கள் இந்த எங்களுடைய இந்த கவனஈர்ப்பு போராட்டத்துக்காக வருகை வந்ததற்கும் மேல நாங்கள் மிக்க நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா அமைப்புகள் சார்பாக கிட்டத்தட்ட தென்மராட்சியுடன் 35-40 அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தாங்களே அறிக்கையிட்டார்கள். அது மாத்திரமில்ல, இந்த சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் தங்களுடைய 100% பங்களிப்பு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய என்னென்ன வலைத்தளங்களூடாகவோ இல்லை தவிர சமூக ஊடகங்களூடாகவோ அதே போல இலத்திரனியல் ஊடகங்களூடாகவோ இந்த செய்திகளை உடனுக்குடன் அந்த கணத்திலேயே பரப்பியதனூடாக மக்கள் நேற்று இரவு கூட 4 மணிக்கு ஒரு பிரச்சனை, அதாவது வைத்தியரை மாற்றலாக்குறதுக்காக கண்டிப்பான உத்தரவோடு போலீசாரும் மாகாண கல்வி பணிப்பாளர் அதே போல மாகாண சுகாதார பணிப்பாளர் எல்லோரும் வந்திருந்தார்கள். அவரை உடனடியாக பணியை நீக்கிறது ராஞ்சராகி செல்றதுக்கான வாய்ப்பு ஒரு இது தகவல்களை இந்த சமூக ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் ஊடாக வழங்கி இருந்தோம். அந்த வழங்கியதன் பிறகு ஆயிரக்கணக்கில் 4 மணி தொடக்கம் இன்று வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி இந்த எதிர்ப்பு விடயத்தை மேற்கொண்டதன் காரணமாக இன்றைக்கு வைத்தியருக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கின்றது. ஜனாதிபதி உமக்கான நீதி கிடைக்க நாங்கள் வழி செய்கிறோம் என்று சொல்லியும் அதற்காக பாராளுமன்றத்தில் இந்த விடயம் எடுக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டு கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்து ஜனாதிபதி செயலகத்தினுடைய அந்த கலந்துரையாடல் பிரகாரம் தான் இந்த வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சராக வர வேண்டும், அதை தருவார்கள். அப்படி தவறினா தான் தன்னுடைய வைத்திய பணியிலிருந்து தான் விலகி வேறு தொழிலுக்கு தான் செல்வதாகவும் கூறி இந்த மக்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இந்த விடயத்தை இந்த எங்களுடைய கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய எல்லா தரப்பினர், ஊடகங்கள்லேருந்து மக்கள்லேருந்து நலம் விரும்பியால் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செய்த எல்லா தரப்பினருக்கும் நன்றி கூறி சென்றிருக்கிறார். அதே மாதிரியான நன்றியை நாங்களும் எங்களுடைய இந்த ஒழுங்குபடுத்தின எல்லோரும் ஒழுங்குபடுத்தினார்கள். அந்த வகையில் நானும் என்னுடைய நன்றி அறிதலும் எங்களுடைய எல்லோருடைய நன்றி அறிதலும் எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கிறோம். நன்றி, வணக்கம். தென்மராட்சி மிருசுவில சேர்ந்தனான் எங்களது ஆதார வைத்தியசாலைன்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட வைத்தியசாலை இல்லை. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு ஈடாக யுத்த காலத்தில் இந்த ஆஸ்பத்திரியில் காப்பாற்றப்பட்ட உயிர்களோட எண்ணிக்கை மிக அதிகம். இங்கே வைத்தியராக பணிபுரிஞ்ச ஒரு வைத்தியரை மக்கள் டாக்டர்னு கூப்பிடுறதில்லை, கடவுள்னு தான் கூப்பிடுறது. ஏனென்றால் அவர் அப்படித்தான் இந்த மக்களுக்கான சேவையை செய்தவர். இந்த வைத்தியசாலை அப்படியான ஒரு வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலைக்கு இப்போ நல்லாட்சியர் சங்கத்தின் காலத்தில் ஒரு அச்சிரன் போர்டு கட்டப்பட்டது. அதுக்கு அனைத்து உபகரணங்களும் ஒரு NGO-வால வழங்கப்பட்டது. அதில் வழங்கப்பட்ட அந்த இயந்திரத்தின் பெறுமதி மட்டும் ஒரு இயந்திரத்தின் பெறுமதி $17,000 மில்லியன் அமெரிக்கன். அந்த இயந்திரம் இங்கிருந்து திருட்டுத்தனமாக ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அதில் ஏனைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த சில உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அது எங்க போனது என்று தெரியல. இதை வெளிப்படுத்தினபடியால் டாக்டர் இலக்கு வைக்கப்பட்டார். இன்னொரு அரசு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஒரு வைத்தியர் அத்துமுறை உள்ளுக்கு போந்து அவருக்கு அடித்தவர். அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அரசாங்கத்தால் தரப்பட்ட இந்த விடயங்கள் களவு போன விடயத்தை தெரியப்படுத்தின ஒரு வைத்தியரை தனிமைப்படுத்தி இதோடு 8 மணிக்கு ஆன்சர் ஆர்டர் கொண்டு வந்து இல்லாட்டி கைது செய்வோம் என்று அவரை மிரட்டி அதை நீங்கள் செய்ய வலிக்கிட்ட என்றால் இந்த நாட்டில் அரசாங்கம் ஏன் இருக்குது, சட்டம் ஏன் இருக்குது, நீதித்துறை ஏன் இருக்குது, சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிற போலீஸ் ஏன் இருக்குது என்ற கேள்வி மக்கள் எங்கள்கிட்ட இருக்கு. இதுக்கு முடிவு வேணும். சரி, நன்றி, வணக்கம்.